இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கா? புஜிமா, நான் மீட்டிங் அட்டன் பண்ணாமல் இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கேன். நான் உன்னை சீரம் ஆர்டர் போட சொன்னேன், போட்டியா? மறந்துட்டேனே. ஹேர் ஆயில் டிஸ்பேச் பண்ண சொன்னேனே, பண்ணியா? மார்னிங் இன்ஸ்டாவில் நான் ஒரு ஃபோட்டோ போட்டேனே, பார்த்தியா? ஃபோட்டோவா? என்ன ஃபோட்டோ? வேலை சொல்லி 2 நாள் ஆச்சு. அதை மறந்தது கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனால் நான் ஃபோட்டோ கூட பார்க்காம உன்னோட எக்ஸோட ரீல்ஸுக்கு ஹார்டின் விட்டுட்டு இதுக்காக என்ன இப்போ ஃபோன் பண்ணி திட்டிகிட்டு இருக்க? லவரோட ஃபோட்டோ பார்க்காம எக்ஸோட ரீல்ஸை பார்த்துட்டு இருந்தா எந்த பொண்ணும் கொஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க மிஸ்டர் அருண். ரீல்ஸ் நல்லா இருந்தது, அதான். பேசாத, நீ பேசினாலே இரிட்டேட்டிங்காக இருக்கு. களிமண் மாதிரி உக்காந்துட்டு இருக்காத, வாயை திறந்து ஏதாவது பேசு. என்னோட இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோதானா? நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன். நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இல்லைன்னா தான் அந்த பெயின் நம்மளுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. நீ யூஎஸ் போனதுலேருந்து நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஆஃபீஸ் ஒர்க், பர்சனல் எல்லாமே ஸ்டாக்னண்ட்டான ஒரு ஃபீல். இன்றைக்கி மார்னிங் என்னோடய ரொம்ப நாள் பெண்டிங் ப்ராஜெக்ட் பிளான் அப்ரூவ்டுன்னு சொல்லிட்டு மெயில் வந்திருந்தது. அந்த அமௌண்ட்டை எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க. நீ தானே என்னோடய லக்கி சாம். அந்த அமௌண்ட்டில் உனக்காக ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக தேடி அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு இப்போ தான் நான் வீட்டுக்கு வந்தேன். நீ என்னடாண்ணா நம்புற மாதிரி இல்லையே, இதையே முன்னாடியே சொல்லலை? அப்ரூவ்டு மெயில் ஃபார்வர்ட் பண்ண நம்புவியா? அதெல்லாம் வேணாம். சரி, என்ன கிஃப்ட் வாங்கி வச்சிருக்க? நீ சென்னை லேண்ட் ஆகிறப்போ அந்த கிஃப்டோட நான் உன்னை வந்து பார்க்குறேன். பார்ப்போம். நான் மீட்டிங் போகிறேன். லவ் யூ, பாய். ஆல்வேஸ் லவ் யூ, பாய். ஒரு விஷயத்த எப்படிலாம் சமாளிக்க வேண்டியிருக்கு. நான் வச்சது ஐஸுன்னு அவளுக்கு தெரியும். இருந்தாலும் கால் ஆரம்பிக்கிறப்ப இருந்த சண்டை முடிகிறப்ப இல்லை. அவ்வளோதான் சார் லவ். உண்மையாகவே கிஃப்ட் வாங்குறதுக்கு இப்போ போவோமா?